ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா அவை அஞ்சாமை. அழகி 7ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களுள் தமிழ் தொண்டுல தான் திருக்குறள் அதிகாரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம இதுல 9 அதிகாரங்கள் பார்த்தாச்சு. இன்னைக்கு அவை அஞ்சாமைங்கிற அதிகாரம் தான் பார்க்க போறோம். வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மை எவர். வகையறிந்து வல்லாமை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர். தமக்கு நன்கு தெரிந்தவை பற்றி சூழ்நிலைக்கு ஏற்ப பேசக்கூடியவர் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பதில்லை. அவர்கள் சொற்களை அளவோடு பயன்படுத்தும் தூய்மையான நற்பண்பாளர்கள் அவர்கள். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, பேச்சு திறன் மிக்க தூய்மையானவர்கள் இருப்பாங்களே, நல்லா பேசக்கூடிய ஒரு தூய்மையானவர்கள் எப்போதும் எப்ப பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு சரியாக பேசுவாங்க. அவங்கெல்லாம் அவங்க நற்பண்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தமக்கு நன்கு தெரிந்தவை பற்றி சூழ்நிலைக்கு ஏற்ப பேசக்கூடியவர்கள் எப்ப பேசணும், எப்படி பேசணுங்கிறவங்கள பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருக்க மாட்டாங்க. எப்படி பேசணுங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவர்கள் சொற்களை அளவோடும் பேசுவாங்க. பயன்படுத்தும் தூய்மையான அவங்க நற்பண்பாளர்கள் அப்படிங்கிறாங்க. வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர். சொற்பொருள் பார்க்கலாம். வல்லவை அப்படின்னா தாங்கள் அறிந்தவை தெரிந்தவை அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு வகையறிந்துனா வினையச்சம். வகையறிந்துனா வினையச்சம், தொகையறிந்துனா வினையச்சம். அடுத்து 2வது குறள் பார்க்கலாம். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அதாவது கற்றவரின் முன்னிலையில் தாம் கற்ற அறிவை அவ்விடத்திற்கு ஏற்ப அவருடைய மனதில் பதியுமாறு கூறக்கூடியவர் தான் உண்மையில் கற்றவர் என போற்றப்படுபவர். அதாவது கற்றவரின் முன்னிலையில தாம் கற்ற அறிவை அவ்விடத்திற்கு ஏற்ப அவருடைய மனதில் பதியுமாறு கூறக்கூடியவர் தான் தாம் உண்மையில் கற்றவர் என அதாவது தாம் கற்றதை அறிஞர்கள் முன்னிலையில் தாம் கற்றதை அவங்க மத்த அவங்களோட கற்றவரோட முன்னிலையில புரியும்படி எடுத்துரைப்பது தான் நம்ம புரியுற பாரி நம்ம எடுத்துரைக்கிறது தான் பதியுமாறு கூறக்கூடியது தான் உண்மையான கற்றவர் என போற்ற சொல்றாங்க. இதுல சொற்பொருள் கற்றாருள் அப்படின்னா கற்றவர்களிடத்தில், கற்றாருள்னா கற்றவர்களிடத்துல முன்னிலையில நம்ம அதை வெளிப்படுத்தி பதியுமாறு சொல்றதா இதுல சொல்றாங்க. இலக்கண குறிப்பு கற்றார் அப்படின்னா வினையாளனையும் பெயர். கற்றார்னா வினையாளனையும் பெயர். குறள் 3. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அதாவது அமர்க்களத்தில் போரில் உயிரிழப்பதை அஞ்சாமல் எதிர்கொள்வது பலருக்கு சாத்தியம். அதாவது உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அஞ்சாமல் எதிர்கொள்வது, போர்ல உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அறிவும் வாக்குத்திறமும் உடையோர் கூடிய அவையில் அச்சமின்றி உரியதை வெளிப்படையாக பேசும் தைரியமுடையவர் மிகவும் அரிது. என்ன சொல்றாங்கன்னா, அறிவும் வாக்குத்திறமும் உடையோர் கூடிய அறிவும் வாக்குத்திறமும் உடைய அந்த அவையில பயப்படாம உரியதை வெளிப்படையாக பேசுற தைரியம் இருக்கிறவங்க ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இதுல இப்போ போர்ல என்னானாலும் பரவாயில்ல, உயிரிழந்தாலும் பரவாயில்லன்னு அஞ்சாமல் எதிர்கொள்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அறிவும் வாக்குத்திறமும் உள்ள ஒரு அவையில ஒரு அச்சம் ஒரு பயம் இல்லாம வெளிப்படையாக பேசுற தைரியம்
இருக்கிறவங்க ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளை நமக்கு சொல்றாங்க. வகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். இதுதான் என்னன்னா, ஒருவன் தான் அறிந்ததை சரியாக எடுத்துரைப்பதோடு மற்றவரிடம் இருந்து புதிய விஷயங்கள். சோ அதுதான் என்னன்னா, அந்த போர்ல வந்துட்டு நமக்கு என்ன அறிவும் வாக்குறுமும் உடையோர் கூடிய அவையில் அச்சமின்றி பயப்படாம வெளிப்படையா தைரியமா பேசுறாங்க இல்லையா, அவங்க மிகவும் அரிது அப்படின்னு சொல்ல வராங்க. சொற்பொருள். அவையகத்துனா சபை, அறிஞர்கள் கூடிய இடத்தில். அவையகத்துனா சபை, அப்படி இல்லைன்னா அறிஞர்கள் கூடிய இடம். இலக்கண குறிப்புல சாவார்னா வினையாளடையும் பெயர். கற்றார் முன் கற்று செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். அதாவது தம்மை விட மேலான கல்வியுடையவரின் முன்னிலையில் தாம் கற்றவற்றை பொருத்தமான முறையில் சொல்வதன் மூலம் அந்த மேன்மை வாய்ந்தவரிடமிருந்து மேலும் மேலான அறிவை பெறுவதற்கான வாய்ப்பை பெற முடியும். என்ன சொல்ல வராங்கன்னா, தான் அறிந்ததை சரியாக எடுத்துரைப்பதோடு, தான் அறிந்ததை சரியாக நம்ம எடுத்து சொல்லும் போது மற்றவரிடம் இருந்தும் நம்ம அந்த புதிய விஷயங்களை கத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம சொல்லி ஒருத்தவங்க நம்ம அறிந்ததை நமக்கு தெரிஞ்சதை ஒருத்தவங்கிட்ட சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி மற்றவர்களிடம் இருந்தும் புதிய விஷயங்களை நம்ம கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. தம்மை விட மேலான கல்வியுடைய முன்னிலையில் தாம் கற்றவை பொருத்தமான முறையில் சொல்வதன் மூலம், நம்ம சொல்றது மூலம் அந்த மேன்மை வாய்ந்தவர்களிடமிருந்து மேலும் மேலான அறிவை பெறுவதற்கான வாய்ப்பை பெற முடியும். கற்றார் முன் கற்று செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். சொற்பொருள் பார்க்கலாம். மிக்காருள்னா அதிக அறிவுடையவர்களில். மிக்காருள்னா அதிக அறிவுடையவர்களில். ஐந்தாவது குறள். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையெஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையெஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. அதாவது அவையில் பேசும்போது எழும் கேள்விகளுக்கு எதிர்பாராத குறுக்கீடுகள் அஞ்சாமல் பதிலளிக்கும் தைரியத்துடன் உரையாட வேண்டுமானால். அவையில இப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா எழும் கேள்விகள் நம்ம பேசிட்டே இருக்கோம்னா எதிர்பாராத கேள்விகளோ இல்ல அந்த கேள்விகளுக்கு குறுக்கீடுகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அஞ்சாமல் பதிலளிக்கும் தைரியமுடன் உரையாட வேண்டும். அப்படி வேண்டுமானால் அதற்கு முன்னதாகவே ஒரு மனிதன் தன் அறிவு திறனை உணர்ந்து இலக்கண அறிவும் தர்க்க திறனும் பெற்று வளர்த்து இருக்க வேண்டும். அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அவையில நம்ம பேசுறோம் அப்படின்னா அங்க எதிர்பாராத விதமா ஒரு கேள்விகள் குறுக்கீடுகள் எல்லாமே கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்தவங்க பேசி குறுக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அதுக்கு பயப்படாம அதுக்கு நம்ம பதிலளிக்கணும். அப்படின்னா அதுக்கு நம்ம முதல்ல நம்ம அறிவை நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் இதை சொல்ல வராங்க. ஒரு மனிதன் தன் அறிவை திறனை உணர்ந்து நம்ம எப்படிலாம் கேட்பாங்க, சோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல, சோ இந்த மாதிரி கேட்டா நம்ம இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி கேட்டா இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கண அறிவு தக்க திறனும் பெற்று வளர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வராங்க. சொற்பொருள்னா பொருட்டு, நோக்கமாக. பொருட்டுன்னா நோக்கமாக. இலக்கண குறிப்பு. அளவறிந்து வினையச்சம். ஆறாவது குறள். வாளுடன் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளுடன் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. பொருள். கோழைத்தனமுடையவர் கையில் வாள் இருந்தும் போரில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல நூலறிவு இருந்தும் அவையில் பேசுவதற்கு தயக்கம் மற்றும் அஞ்சும் கொண்டவர்களால் அந்த அறிவை பயனுள்ளதாக காட்சிப்படுத்த இயலாது. அதாவது இந்த குறளை என்ன சொல்ல வராங்கன்னா,
கோழைத்தனமா எதுக்கெடுத்தாலும் வந்துட்டு பயந்துகிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க கையில வந்துட்டு வாள் இருந்தாலும் போர்ல அவங்க யாரையும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம கையில வாள் வச்சிருந்துமே அவங்க கையில பிரயோஜனமே இல்லை. அதே போலதான் நூலறிவு இருந்தும் எவ்வளவு படிச்சிருந்தாலுமே அவையில பேசுவதற்கு தயக்கம் படுறாங்க அப்படின்னா அந்த தயக்கம் இல்ல பயப்படுறாங்க அப்படின்னா அந்த அறிவை அவங்க காட்சி எதுவுமே இதுக்கு யூஸே இல்லை, எதுக்குமே பயன்படுத்த முடியாது அப்படிங்கறத இதுல சொல்ல வராங்க. எவ்வளவு படிச்சும் எவ்வளவு நூலறிவு இருந்தாலுமே பேசுறதுக்கு பயப்படுறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா பேசுறதுக்கு எனக்கு பயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருந்தா அந்த அறிவை பயனுள்ளதாக காட்சிப்படுத்த இயலாது அப்படின்னு சொல்ல வராங்க. சொற்பொருள் நுண்ணுவை அப்படின்னா நுட்பமான. இலக்கண குறிப்பு வன்கண்ணர் நுண்ணவைனா பண்பு தொகை. அஞ்சுபவருக்கு வன்கண்ணர் நுண்ணவைனா பண்பு தொகை. அஞ்சுபவருக்குன்னா வினையாளனையும் பெயர். குறள் 7. பகையகத்து பேடிகை ஓல்வாள் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற நூல். பகையத்து பேடிகை ஓல்வாள் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற நூல். போர்க்களத்தில் கோழை கையில் உள்ள கூர்மையான வாள் எப்படி பயனற்றதோ அதே போல் அறிஞர்கள் அவையில் பேச அஞ்சும் ஒருவன் கற்ற நூலறிவும் பயனற்றதே. வீரம் இல்லாதவனுக்கு வாளும் சபை கூச்சம் உள்ளவனுக்கு அறிவும் அதாவது அதேதான் நம்ம 6வது திருக்குறள்ல பார்த்த அதே பொருள் தான் கிட்டத்தட்ட இதுலயுமே அதே மாதிரிதான். நம்ம போர்க்களத்துல எப்படி அவங்க கோழையா இருக்கிறாங்கன்னா அவங்க கையில வாள் இருக்கிறது எவ்வளவு கூர்மையான எவ்வளவு ஷார்ப்பான வாள் அவங்க கையில கொடுத்தாலும் அது எப்படி யூஸ் இல்லாம பயனற்றதோ அதே மாதிரி அறிஞர்கள் அவையில பேச ஒரு பயப்படுறான் அப்படின்னா கற்ற அறிவும் பயனற்றதுதான். சோ படிச்சதும் வேஸ்ட். பேசுறதுக்கு பயப்படுறான், ஒரு 4 பேர் முன்னாடி பேசுறதுக்கு பயப்படுறான் அப்படின்னா படிச்சதும் கற்ற நூலறிவும் பயனற்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க. வீரம் இல்லாதவனுக்கு வாளும் அதாவது வீரம் இல்லாதவனுக்கு வாளும் சபை கூச்சம் உள்ளவனுக்கு அறிவும் பயன்படாது அப்படின்னு சொல்றாங்க. சபையில கூச்சம் பண்றவனுக்கு உள்ள அறிவும் பயன்படாது அப்படின்னு சொல்ல வராங்க இந்த குறள்ல. சொற்பொருள்னா பகையகத்துனா போர்க்களத்தில். பகையகத்துனா போர்க்களத்தில். இலக்கண குறிப்பு உள்வாள்னா பண்பு தொகை. 8வது குறள் பல்லவி கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். பல அரிய நூல்களை கற்று தேர்ந்திருந்தாலும் சிறந்த அறிஞர்கள் நிறைந்த அவையில் தான் கற்றவை மற்றவர்கள் மனதில் நன்கு பதியுமாறு சொல்ல தெரியாதவர்கள் அந்த கல்வியினால் எந்த பயனும் இல்லாதவர்களே ஆவார். அதாவது பல அரிய நூல்களை கற்று அதாவது நிறைய எவ்வளவு படிச்சிருந்தாலும் சிறந்த ஒரு அறிஞர்கள் முன்னாடி சபையில தான் கற்றவற்றை அதாவது அவங்க அந்த சபையில அவங்க கிட்ட மனதில் நன்கும் பதியுமாறு சொல்ல தெரியாதவங்க, ஒரு சபையில நான் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல தெரியாதவங்க அந்த கல்வியினால எந்த பயனுமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண குறிப்பு பல்லவை அப்படின்னா பண்பு தொகை. பல அரிய நூல்களை கற்று தேர்ந்திருந்தாலும் சிறந்த அறிஞர்கள் நிறைந்த அவையில் அதாவது சபையில் தான் கற்றவை மற்றவர்கள் மனதில் நன்கு பதியுமாறு சொல்ல தெரியாதவர்கள் அந்த கல்வியினால் எந்த பயனும் இல்லாதவர்களே ஆவார். குறள் 9 பார்க்கலாம். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவைஞ்சு வார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சு வார். பல அரிய நூல்களை கற்று நல்லறிவு பெற்றிருந்தாலும் எவ்வளவு நூல்களை கற்று நல்லறிவு நம்ம பெற்றிருந்தாலுமே நல்ல அறிஞர்கள் நிறைந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சி நடுங்குபவர்
எதுவுமே கல்லாதவர்கள் விட தாழ்ந்தவர். அதாவது எவ்வளவுதான் நம்ம வந்து கற்றிருந்து நல்ல அறிவு பெற்றிருந்தாலுமே ஒரு அறிஞர்கள் நிறைந்த அவையில வந்துட்டு பேசுவதற்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா நம்ம எதுவுமே படிக்காதவங்க, தெரியாதவங்க இருக்காங்களே அவங்கள விட நம்ம தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 10 குறள் 10 உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். கற்றறிந்தும் சபையில் பேச அஞ்சி தன் அறிவை பிறர் மனதில் பதிய வைக்க முடியாதவர் உயிருடன் இருந்த. கிட்டத்தட்ட நம்ம ஒரு கடைசி ஒரு 4-5 குறளாவே நமக்கு வந்துட்டு இதே பொருள் தான் கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாவே வருது. எப்படின்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சு சபையில வந்து பேச பயப்படுறோம் அப்படின்னா தன் அறிவை வந்துட்டு பிற மனதில், அதாவது தன்னோட அறிவை வந்துட்டு பிறர்கிட்ட வந்துட்டு சொல்லி புரிய வைக்க முடியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உயிரோட இருந்தாலும் இறந்ததுக்கு சமம் அப்படின்னு தான் இதுல சொல்ல வராங்க. சொற்பொருள் உளரெனினும்னா உயிருடன் இருந்தாலும். இலக்கண குறிப்பு உளர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். உளர்னா வினையாளனையும் பெயர். அஞ்சி அப்படின்னா வினையச்சம். கற்றனா பெயரெச்சம். இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.